ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாயில வச்சதும் வழுக்கிட்டு போற மாதிரி ரவா பொங்கல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாம நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் பாசி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இப்ப இத குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 முறை கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க. இத நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணாம அப்படியே ஊற வச்சு தான் எடுத்துக்க போறேன். இப்ப இத நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப இது முங்குறது அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வந்து ஸ்டீம் அடங்குனதும் குக்கர் திறந்து பார்க்கலாம். 2 விசில் வந்து ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்ப பாருங்க பாசிப்பருப்பு நல்ல குழைவா வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த பாசிப்பருப்பு ஒரு விஸ்கு இல்லன்னா கரண்டி வச்சு லேசா இது மாதிரி மசிச்சு குடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனா மசிக்கணும்னு அவசியம் இல்லங்க. இந்த மாதிரி இருந்தா போதும். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனா நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமா, டேஸ்டியா இருக்குங்க. இப்ப இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10, 20 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியோட எண்ணிக்கை வந்து உங்களோட விருப்பம் தான். கூட குறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இது சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு, முந்திரியும் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பொடியா நறுக்குன இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்டதும், இது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவால்ல எடுத்துக்கோங்க. இத அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா கிடைக்குங்க. அதே மாதிரி கட்டிகள் படவும் வாய்ப்பு இருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப ரவையும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்ப அடுப்ப லோ ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பாசி பருப்ப இதோடயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்றது அளவுக்கு ஒரு முறை கலந்து குடுத்துக்கலாம். இப்ப பாசிப்பருப்பு, ரவை எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப்பு ரவை எடுத்திருந்தோம் இல்லையா? அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தாங்க ஆட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ரவை நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். கட்டிகள் இல்லாமயும் கிடைக்கும். லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு, அதுக்கப்புறமா சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கெட்டிகள் படுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, கெட்டிகள் படாது. நம்ம ரவையும் நல்லா வறுத்துட்டோம். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதோடயே சேர்த்துக்கோம். பாருங்க, இப்ப கெட்டிகள் இல்லாம நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்ப இத மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளதாங்க. சுவையான ரவா பொங்கல் ரெடி ஆகிருச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துட்டீங்க அப்டின்னா, சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிருச்சுங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை செய்யாம, கொஞ்சம் இது மாதிரி டிஃபரெண்ட்டா செஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வித்தியாசமா செஞ்சு குடுத்தோன்ற திருப்தி கிடைக்கும். சேனல்ல ஆல்ரெடி நெறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல ஈஸி ரெசிபிக்கு குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.